எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாயா. எல்லாரையும் மாயாஸ் அஃபிஷியல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம மாயா டாக்ஸ் சேனல வந்து மாயா அஃபிஷியலா நம்ம மாத்திட்டோம். ஸோ, இதுல நம்ம நெறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்றதால, ஸோ இது அஃபிஷியல் அப்படின்ற நேம் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேஞ்சஸ் வந்து நான் பண்ணேன். ஸோ, ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு லாங் வீடியோல உங்கள எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னைக்கு நம்ம லாங் வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஆங்சைட்டி ரிலேட்டடான ஒரு விஷயத்த பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ, இது ஏன் நம்ம சடனா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆங்சைட்டிக்குள்ள நம்ம பேசுறோம், அதுக்குள்ள ஏன் நம்ம போறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஆ என்ன வந்து ஒரு சிஸ்டர் வந்து என்ன கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. ஆங்சைட்டி டேப்லெட்ஸ் வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டா ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா? அப்டின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ, எனக்கு ஆங்சைட்டி வந்து ஆல்மோஸ்ட் என்ன சொல்றது? ஒரு 10 மந்த் ஆகுது. இந்த 10 மந்த்தா வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆங்சைட்டி டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ, அது பத்தின சைட் எஃபெக்ட்ஸ் என்ன அப்டின்றத வந்து இன்னைக்கு அத பத்தி நம்ம பேசலாம். ஏன்னா நெறைய பேர் வந்து ஆங்சைட்டில இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ டேப்லெட்ஸ் வந்து கண்டிப்பா ரெகுலரா எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இந்த டவுட்ஸ் கண்டிப்பா இருக்கும். நம்ம இத என்ன இவ்ளோ நாள் நம்ம தொடர்ந்து எடுக்கிறோம். இது கரெக்ட்டா இருக்குமா? நம்ம ரொம்ப நாள் எடுக்கிறோமே! அப்டின்ற ஒரு தாட் வரும். ஏன்னா எனக்கும் அந்த தாட் வரும். ஸோ நான் என்ன பண்ணேன்? எப்படி அத மேனேஜ் பண்றேன்? அப்டின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம். ஸோ ஆங்சைட்டி. ஆங்சைட்டி அப்டின்றது வந்து நம்ம ஆல்ரெடி நெறைய விஷயங்கள் அத பத்தி பார்த்துட்டோம். ஆங்சைட்டிக்கு வந்து டேப்லெட்ஸ் எடுக்கிற அளவுக்கு வருது அப்டின்னா, அவங்களுக்கு பாடி அளவுல சிம்ப்டம்ஸ் இருக்கிறதால தான் டேப்லெட்ஸ்க்கு வந்து நம்ம போறோம். சில சமயத்துல வந்து சிலருக்கு இருக்க ஆங்சைட்டி வந்து வெளியவே தெரியாது. ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கு இது ஆங்சைட்டி தான் அப்டின்றது தெரியாமயே நெறைய பேர் வந்து நார்மல் லைஃப்ல வந்து அவங்க ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனா என்ன ஆகும்னா, சில பேருக்கு வந்து அத கண்டுக்காமயே ஓவரா அந்த ஆங்சைட்டிக்குள்ளேயே இருந்து இருந்து இந்த டிப்ரஷன் என்ன ஆகும்னா, பாடி அளவுல சிம்ப்டம்ஸ் வந்து ஏற்படுத்தும். ஸோ இத நான் ஷார்ட்டா சொல்லிர்றேன். தெரியாதவங்க புதுசா பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான். ஸோ நமக்கு என்ன ஆகும் அந்த சிம்ப்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு பாடி வந்து ரொம்ப ஷிவரிங் ஆகும், படபடப்பு ஏற்படுத்தும், ஹார்ட் பீட் அதிகமாகும், நமக்கு பல்ஸ் ரேட் அதிகமா காட்டும். ஆ இன்னும் நம்ம சொல்லணும் அப்டின்னா, கிட்டத்தட்ட நமக்கு ஹார்ட்டே வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும். இந்த லெஃப்ட் சைட். சம்டைம்ஸ் நமக்கு அந்த அந்த மாதிரி பெயின் வரும்போது நம்மளே யோசிப்போம். நமக்கு ஒரு வேள வந்து ஹார்ட் அட்டாக்கா இருக்குமா? அப்படியெல்லாம் நமக்கு யோசனை வரும். அந்த அளவுக்கு இருக்கும் அந்த சிம்ப்டம்ஸு. நம்மளுடைய இந்த பேக் சைடு ஷோல்டர் வந்து பயங்கரமா வலிக்கும், முதுகு வலிக்கும். அண்ட் இந்த ஒரு பக்கம் கை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் வந்து ரொம்ப சிவியர் பெயின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். மூச்சு விட சிரமமா இருக்கும். நம்ம அந்த என்ன சொல்றது? இந்த ஒரு பெயின் வந்த உடனே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் பயப்பட ஆரம்பிப்போம். ஐய்யயோ! நமக்கு என்ன ஆகுது? சடனா ஒரு பெயினா இருக்கே, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கே அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ அந்த மாரி சமயத்துல என்ன ஆகும்னா, நமக்கு இன்னும் அதிகமா பயம் ஏற்படுத்தும். ஸோ அந்த பயத்திலே என்ன ஆகும்னா, மூச்சு திணறல் இது எல்லாமே ஏற்படுத்தும். ஸோ அப்பதான் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போறப்போ நெறைய கிளினிக்ஸ்ல வந்து இத கண்டுபிடிக்கிறதே கிடையாது. நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்க அப்டின்னா, இது ஒரு கேஸ்ட்ரிக் இஷ்யூவா இருக்கும். இல்ல பிபி இருக்கும். நார்மலா அவங்க ஒரு டீப்பா போயிட்டு அத வந்து ட்ரீட் பண்றது கிடையாது. டீப்பா அத வந்து இந்த 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 சை ஆங்சைட்டி அப்டின்ற ஒரு விஷயத்த பத்தி அவங்க யோசிக்கிறது கிடையாது. இருக்குமோ அப்டின்றத. என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து கேஸ்ட்ரிக் இஷ்யூ இருக்கும், அல்சர் இஷ்யூ இருக்கும். இப்படிதான் யோசிப்பாங்க. ஏன் இது கூட நான் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு ஆங்சைட்டி வரதுக்கு முன்னாடியே மோர் தென் 6 மந்த் வந்து எனக்கு ஆங்சைட்டி இருந்திருக்கு. நான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 6 மந்தாவே எனக்கு இந்த இஷ்யூ அடிக்கடி வரும். ஸோ அடிக்கடியுமே நான் வந்து டாக்டர் கிட்ட போவேன். ட்ரீட்மெண்ட் எடுப்பேன். டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, கேஸ்ட்ரிக் இஷ்யூ இருக்கும். உங்களுக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ட் இருக்கு. அப்படி இப்படியே சொல்லுவாங்க. ஒவ்வொரு முறை போறப்பயும் இசிஜி எடுப்பாங்க. ஸோ இசிஜில பார்த்தீங்கன்னா, எனக்கு நார்மல் அப்படின்னு வரும். ஆ ஒவ்வொரு முறையும் இசிஜி எடுப்பேன். அதுக்கப்புறம் ஃபைனலி வந்து பல டெஸ்ட்டுகள், பல விஷயங்கள் எல்லாமே எடுத்து, அந்த ஒரு 6 மந்த் பார்த்தீங்கன்னா, ஒரு அல்சர் ட்ரீட்மெண்ட் தான் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு ஆல்ரெடி அல்சர் இருக்கு. இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். அது இருக்கு எனக்கு. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் தான் அதனால தான் இந்த சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படியே போயிட்டே இருந்துச்சு. அந்த ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிவியரா ஆக ஆரம்பிச்சுச்சு. சின்ன சின்ன சத்தம் கேட்டா கூட நமக்கு வந்து ரொம்ப ஹார்ட் பீட் ஃபாஸ்ட் ஆகுறது. யாராவது வந்து நம்ம கத்தி பேசிட்டா கூட வந்து நமக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஏற்படுறது. அது எப்படி விவரிக்கிறது அப்படின்னா, நம்மளுக்கு நம்ம நம்ம பார்க்கறதுக்கு நம்ம நார்மலா இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஒரு போராட்டம், அவ்ளோ ஒரு என்ன சொல்றது? ஒரு நடுக்கம், அந்த மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படிதான் எனக்கு இருந்துச்சு. ஃபைனலி அந்த ஒரு செஸ்ட் பெயின் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அதிகமாயிடுச்சு.
ரொம்ப அதிகமாயிடுச்சு. சிவியர் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு அப்ப அந்த செகண்ட் என்ன தோணுச்சுன்னா, அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் தான் வரப்போகுது. அதனால தான் நமக்கு இந்த அளவுக்கு இவ்ளோ பெயின் இருக்கு. அல்சர் மெடிசின்ஸ் எடுக்கிறேன் நானு, கேஸ்ட்ரிக் மெடிசின்ஸ் எடுக்கிறேன். என்னென்னமோ நம்ம பண்ணி பார்க்குறோம். வீட்ல ஹோம் ரெமெடிஸ் பண்றேன். ஜீரா வாட்டரு, அப்புறம் அஜ்வைன் வாட்டர் அது இது நம்ம குடிக்கிறோம். எதுவுமே நமக்கு கேட்க மாட்டேன்து. எது பண்ணாலும் கேட்கல. பெயின் கில்லர் கூட கேட்கல. நம்புவீங்களா நீங்க? எனக்கு வந்து பெயின் கில்லர் கூட வந்து அதுக்கு எனக்கு இதாகல. அப்புறம் தான் வந்து ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு என்ன ரெகுலரா செக்கப் பண்ற டாக்டர் கிட்ட போயிட்டு என்னோட ஃபுல் ஹிஸ்டரி நான் சொன்னேன். ஸோ, அப்ப அவங்க வந்து என்னோட ஹேபிட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும். பட் இன்னும் நான் டெப்த்தா வந்து அந்த இடத்துல எக்ஸ்ப்ளைன் பண்ண ஆரம்பிச்சேன். அவர் கேட்டாரு, "உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? நீங்க எப்படி நீங்க அடிக்கடி நீங்க டிப்ரஷன் ஆவீங்களா? உங்களுக்கு பர்சனலி ஏதாச்சு உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கா?" இப்படியெல்லாம் வந்து அவர் நெறைய விஷயங்கள் டீப்பா கொஞ்சம் பேசும்போது தான், ஸோ ஃபைனலி எனக்கு வந்து கண்டுபிடிக்கப்பட்டது ஆங்சைட்டி இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து ஆங்சைட்டி மெடிசின்ஸ் எனக்கு குடுத்தாங்க. ஆங்சைட்டி மெடிசின்ஸ் குடுத்த உடனே எனக்கு நார்மல் ஆயிடுச்சு. அதுவரைக்குமே எந்த மெடிசின்ஸ் எடுத்தாலும் எனக்கு வந்து க்யூர் ஆகல. பட் ஒன்ஸ் ஆங்சைட்டி மெடிசின்ஸ் அதுக்காக வந்து குடுக்கும்போது, அப்ப எனக்கு வந்து அந்த பெயினு, அந்த என்ன சொல்றது? பெயின்லாம் வந்து ஓரளவுக்கு போயிடுச்சு எனக்கு. ஆ ஒரு 1 வீக் ஆச்சு. 1 வீக்லயே வந்து எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. பட் படபடப்பு பார்த்தீங்கன்னா, இருந்துட்டே இருந்தது கொஞ்ச நாள். ஸோ நான் ரெகுலரா அந்த மெடிசின்ஸ் எடுத்தேன். ரெகுலரா எடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஆ அப்புறமா அந்த படபடப்பும் வந்து இல்லாம போயிடுச்சு. ஓகேவா? இப்ப அது கூட வந்து ஆ என்ன சொல்றது? முன்னாடி இருந்த மாதிரி இருக்கான்னு கேட்டா இல்ல. அதுக்கப்புறம் நான் என்ன யோசிச்சேன் அப்டின்னா, சரி நம்ம வந்து இப்ப படபடப்பு நமக்கு கிடையாது. நமக்கு அந்த செஸ்ட் பெயினும் வரது கிடையாது. நம்ம வந்து மெடிசின்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நிறுத்தலாம். அப்படின்னு எனக்குள்ள ஒரு தாட். இது வந்து இந்த தாட் கூட ஏன் எனக்கு வந்ததுன்னா, என்ன நான் நான் வந்து செக்கப் பண்றேன். என்னோட டாக்டர் வந்து என்ன ட்ரீட் பண்ற அந்த டாக்டர் வந்து என்கிட்ட சொன்னா, அவர்கிட்ட சொன்னேன். அவருக்கு என்ன கேட்டாரு. "நீங்க இப்ப இந்த மெடிசின்ஸ் எடுக்குறீங்க. உங்களோட தாட் ப்ராசஸே மாறிடும். நீங்க வந்து உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். நீங்க வந்து உங்களுக்கு நெறைய விஷயங்கள் வந்து சேஞ்சஸ் நீங்க பார்ப்பீங்க." அப்படின்ற மாதிரியெல்லாம் அவர் நெறைய சொல்லியிருந்தாரு. அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன், "சார் இந்த இந்த டேப்லெட்ஸ் வந்து நான் லைஃப் டைம் எடுக்கணுமா?" அப்படின்னு கேட்கிறப்ப அவர் எனக்கு என்ன சொன்னாருன்னா, இது லைஃப் டைம் கிடையாது. நீங்களே உங்களுடைய என்ன சொல்றது? உங்களுக்கு உங்களோட பாசிட்டிவிட்டியா நீங்க நல்லா உங்களோட பாடி ரிகவரி ஆகும்போது, நீங்களே அத விட்டுருவீங்க அப்படின்னு தான் அவரு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. ஸோ அது என் மைண்ட்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, நம்ம தொடர்ந்து இந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கோம். டெய்லியுமே ஒரு ஆங்சைட்டி டேப்லெட்ஸ் எடுக்கிறேன் நானு. அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, சரி நம்ம இத வந்து விட்டுடலாம். விட்டு பார்ப்போம் நம்ம. நமக்கு பாடி என்ன ரியாக்ட் ஆகுது அப்படின்னு நான் செக் பண்ணேன். ஒரு 1 வீக் நான் விட்டுட்டேன். எனக்கு எதுவுமே தெரியல. ஆ ஏன்னா நான் வந்து ஒரு 10 மந்த்தா நான் போட்டுட்டுருக்கேன். ஓகேவா? 10 மந்த்தா டெய்லியுமே ரெகுலரா 2 வேளையும் நான் வந்து ஆன்சைட்டி டேப்லெட்ஸ் எடுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் விட்டேன். எனக்கு எதுவுமே எந்த ஒரு சேஞ்சஸும் எனக்கு ஏற்படல. அதாவது என்ன சொல்றது? ஒரு ஆன்சைட்டி சிம்ப்டம்ஸ் எனக்கு வரல. சரி அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு 1 வீக் விட்டேன். ஒரு என்ன சொல்றது? ஒரு 20 டேஸ் கிட்ட. நான் ஆன்சைட்டி டேப்லெட்ஸே எடுக்கல. ஆ நல்லா தான் இருந்துச்சு. நார்மலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் அப்படியே விட்டுட்டேன். சரி 20 டேஸ் ஆயிடுச்சு. நமக்கு எதுவும் இல்ல. நம்ம ஒரு 1 மந்த் அப்படியே விட்டுடலாம். அப்படியே அந்த 1 மந்த் விட்டேன். எனக்கு 1 மந்த் எந்த இஷ்யூவுமே இல்ல. அ நான் நல்லா தான் இருந்தேன். பெர்ஃபெக்ட்டா தான் இருந்துச்சு. எனக்கு எல்லாமே கரெக்ட்டா இருந்தது. பட் ஆனா என்ன ஆச்சுன்னா, இப்போ இப்போ வந்து ஒரு லாஸ்ட் வீக் லாஸ்ட் வீக் தான். லாஸ்ட் வீக் என்ன ஆச்சுன்னா, சடனா ஆங்சைட்டி இஷ்யூ. செஸ்ட் பெயின். சேம் வாட்டெவர் நான் வந்து அந்த ஆங்சைட்டி ஸ்டார்ட்டிங்ல நான் என்ன ஃபீல் பண்ணேன், எந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப வந்து உடல் அளவுல பாதிப்பு ஏற்படுத்தி, நான் ஹாஸ்பிட்டல் அளவுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து நான் க்யூர் ஆயி வந்தேனோ, சேம் அதே மாதிரி சிம்ப்டம்ஸ் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சுருச்சு. செஸ்ட் பெயின் வர ஆரம்பிச்சுச்சு. படபடப்பா இருக்கு. ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு மாரி ஆயிடுச்சு. ஐயோ! என்னடா இது? நம்ம வந்து எல்லாம் போயிடுச்சு. நம்ம வந்து 1 மந்த் நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்ம டேப்லெட்ஸ் போடாம இருந்துட்டோம். நமக்கு அகைன் வருதே நமக்கு. நம்ம என்ன பண்றது? இப்படி இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு அ ரொம்ப பயம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் போனேன். போனா என்ன நான் செக்கப் பண்ற டாக்டர் எனக்கு இல்ல. அதனால நான் என்ன பண்ணேன்னா, அங்க நார்மல் ஓபி பார்க்குற டாக்டரே இருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு நான் என்னோட டீட்டெயில்ஸ்லாம் சொன்னேன். இந்த மாதிரி எனக்கு இந்த இஷ்யூ இருக்கு. இப்படி இருக்கு. ஆங்சைட்டி இருக்கு. ஆங்சைட்டி மெடிசின்ஸ் எடுக்கிறேன். ஸோ இதெல்லாம் இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா ஒரு ஓகே அதுவா கூட இருக்கலாம். ஒண்ணும் இல்ல. நீங்க ட்ரிப்ஸ் இது நான் இன்ஜெக்ஷன்ஸ் போடுறேன். ஒரு ட்ரிப்ஸ் ஏத்திக்கோங்க. சில மெடிசின்ஸ் வந்து அ
சேஞ்ச் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஆங்சைட்டி மெடிசின்ஸ் ரெகுலரா போடுறத நீங்க ரெகுலரா போட்டுக்கோங்க கூடவே அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆங்சைட்டி மெடிசின்ஸ் வந்து நமக்கு சைட் எஃபெக்ட் குடுக்குது அப்படின்னு கேட்டா, என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து என்ன மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் குடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கம் நெறைய வரும். ஓகேவா? முதல் விஷயம் அதுதான். நமக்கு பயங்கரமா ஒரு ஸ்லீப் வரும். நமக்கு ஆங்சைட்டி மெடிசின்ஸ். ஏன்னா, அது கம்ப்ளீட்டாவே நம்மளோட மைண்ட வந்து ரிலாக்ஸ் ஆக்குறது தான். ஸோ, அவ்ளோ ஒரு தூக்கம் நமக்கு கண்டிப்பா அது வரும். அது ஒரு விஷயம். ஸோ, தூங்கும்போது ஆஃப்கோர்ஸ் நம்ம உடல் பருமன் ஆகலாம். அது ஒரு விஷயம் இருக்கு. அது எல்லாருக்கும் அது அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு நான் ஆங்சைட்டி மெடிசின்ஸ் எடுக்கிறதால நான் பர்சனலி ஃபீல் பண்ணது என்னன்னா, எனக்கு நெறைய தூக்கம் வரும். ஸோ, அந்த தூக்கம் வந்து என்ன ஆகும்னா, நமக்கு வந்து வெயிட் ஆஃப்கோர்ஸ் வெயிட் போடும். எனக்கு அப்படிதான் வெயிட் போட்டுட்டுருக்கு. என்ன ட்ரை பண்ணாலும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன நமக்குன்னா, ஒரு அடிக்ஷன் ஆயிடுது. டெய்லி நம்ம ஒரு மெடிசின்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஒரு நாள் எடுக்கல அப்டின்னா, அன்னைக்கு அன்னைக்கு நைட் வந்து ப்ராப்பரா ஒரு ஸ்லீப் நம்ம ஏதோ தூங்காத மாதிரியே ஒரு ஃபீல். அதாவது இப்போ நான் ஆங்சைட்டி எனக்கு நான் பர்சனலி நான் ஃபீல் பண்ணது, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது மட்டும் தான் இங்க ஷேர் பண்றேன். ஸோ நான் ஆங்சைட்டி மெடிசின்ஸ் எடுக்கிறேன் அப்டின்னா, அன்னைக்கு வந்து நான் என்ன சொல்றது, ஒரு சுயநினைவே இல்லாம நல்ல ஒரு தூக்கம், ஒரு ரிலாக்ஸான ஒரு ஸ்லீப் எனக்கு இருக்கும். பட் இதே நான் ஆங்சைட்டி மாத்திரை எடுக்காம நான் அன்னைக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணி தூங்குறேன் அப்டின்னா, எனக்கு என்ன ஆகும்னா, ஒரு அதாவது என் பாடி மட்டும் தான் தூங்குது. என் பிரெயின் தூங்காத மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு சம்டைம்ஸ் இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த 1 மந்த்ல நான் ஃபீல் பண்ணத நான் சொல்றேன். ரொம்ப என்ன சொல்றது? ஆக்டிவா தான் இருப்பேன். பட் இருந்தாலும் வந்து என்ன சொல்றது? ஒரு மாதிரி நமக்குள்ளேயே வந்து ஆ அடிக்கடி அந்த தாட் வரும். ஓ! நம்ம இப்போ வந்து படபடப்பா இருக்கோம் அப்டின்ட்டு நம்மளே வந்து செக் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த செக் பண்றதுலயே நமக்கு ஒரு மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் எனக்கு ஆச்சு அந்த 1 மந்த்து. அதனால நான் அத பத்தி யோசிக்காமயே அப்படியே நான் மைண்ட் டைவர்ட் பண்ணிட்டே ரீல்ஸ் போடுறது, வீடியோஸ் போடுறது இப்படிதான் டைவர்ட் பண்ணிட்டு அந்த 1 மந்த்த நான் கடந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட் எஃபெக்ட்ஸு எந்த ஒரு மெடிசின்ஸ் எடுத்தாலுமே நமக்கு வந்து ஒரு ரெகுலரா நம்ம ஒரு மெடிசின்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னாலே, கண்டிப்பா அது வந்து நல்லது கிடையாது உடம்புக்கு. அது கண்டிப்பா அது கெடுதல் தான். அது எனக்கும் தெரியும். அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் நான் வந்து 1 மந்த் நம்ம ஸ்டாப் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம நெனச்சாலும் நமக்கு ஆங்சைட்டி வந்து போயிடுச்சு நம்ம வந்து டிசைட் பண்ணாலும், அந்த ஆங்சைட்டி வந்து நம்மள விட்டு கம்ப்ளீட்டா போறதே கிடையாது. அதுதான் உண்மை. ஏன்னா நான் அவ்ளோ ஸ்ட்ராங்கா நம்புனேன். இதுக்கப்புறம் ஆங்சைட்டி வராது. நம்ம இதுக்கப்புறம் வந்து பெர்ஃபெக்ட் நம்ம வந்து சரியாயிட்டோம். நமக்கு அது அந்த தொல்லை இல்ல நம்பளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நெனச்சேன். பட் ஆனா ஆங்சைட்டி வந்து போறதே கிடையாது. அது இன்னைக்கு இல்ல அப்படின்னாலும் எங்கேயோ ஒளிஞ்சிருந்து நமக்கு சடன்னா ஒரு சமயம் வந்து நமக்கு டக்குன்னு வந்து அது வெளிய துளிர்ந்து வந்துடுது. இதுதான் உண்மை. ஸோ அப்படிதான் போயிட்டுருக்கு. ஸோ நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, ஆங்சைட்டி டேப்லெட்ஸ் நீங்க எடுக்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த இந்த எனக்கு வந்து இந்த சைட் எஃபெக்ட்ஸ் தான் இருக்கு. இதுதான் நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸ்லீப் அதிகமா வரும். நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹேபிட்டா மாறிடும் அது. ஆ நமக்கு வந்து என்ன சொல்றது? டேப்லெட்ஸ் இல்லன்னா நம்ம இருக்க முடியாது அப்படின்ற ஒரு தாட் அளவுக்கு அது யோசிக்க வைக்கும். பொதுவா அது ஆங்சைட்டி டேப்லெட்ன்னு கிடையாது. பொதுவா நம்ம எந்த மெடிசின்ஸ் நம்ம ரெகுலரா எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அதுதான் பிரச்சனை. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன ஆங்சைட்டி டேப்லெட்ஸ் நம்ம ரெகுலரா எடுக்கிறதால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம வந்து ஒ ஒரு நமக்குள்ள ஒரு இது இருக்கும். என்னன்னா, இந்த டேப்லெட் இருக்கிறதால தான் என்னால வந்து ப்ராப்பரா என்னால வந்து இருக்க முடியும். அப்படின்ற ஒரு தாட்குள்ள நம்ம வந்துருவோம். ஏன்னா, எனக்கு அப்படிதான் ஆகும். இன்னைக்கு நான் ஆங்சைட்டி டேப்லெட் எடுத்தேன்னா, இன்னைக்கு வந்து எனக்கு எல்லாமே கண்ட்ரோலா இருக்கு. இப்ப எல்லாமே நல்லா நார்மலா இருக்கேன் நானு அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு தாட். ஆங்சைட்டி டேப்லெட் எடுக்கலன்னா, இன்னைக்கு நான் டேப்லெட்டே எடுக்கல. எனக்கு என்ன ஆகுமோ? எனக்கு சடனா ஹார்ட் பீட் அதிகமாயிடுச்சுன்னா என்ன பண்றது? எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்படி ஆயிடுச்சு அப்படி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே வர ஒரு தாட். ஸோ மென்டலி இந்த மாதிரியான ஒரு யோசனை தான். மத்தபடி பெருசா எதுவும் கிடையாது. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம இத ரெகுலரா எடுக்கக்கூடாது. நம்ம நிறுத்தணும். எந்த மெடிசின்ஸுமே நம்ம நெறைய மெடிசின்ஸ் எடுக்கும்போது அது நம்மளோட கிட்னிய வந்து எஃபெக்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பா அத வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஆ ஓகேவா? ஸோ ஸ்டாப் பண்றது நம்ம கையில இல்லவே இல்ல. ஸோ நான் டாக்டர் கிட்ட வந்து ரெகுலரா வந்து நம்ம இந்த ஆங்சைட்டிக்காக நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும். ஏன்னா நம்மளா ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டு, சரி ஒரு 2 மந்த் எடுத்துட்டோம், 3 மந்த் எடுத்துட்டோம், இல்ல 6 மந்த் எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் போதும் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே டிசைட் பண்ணிக்க வேண்டாம்.
ஸோ நமக்கு இப்ப இந்த நம்ம ஸ்டார்ட்டிங் டைம்ல நமக்கு எப்படி இருந்துச்சு ஆங்ஸைட்டி. ஸோ இப்போ நான் ஒரு 2 மந்த் நான் மெடிசின்ஸ் எடுத்துட்டேன். இப்போ எனக்கு எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நம்ம டாக்டர் கிட்ட சொல்லி, அவங்க என்ன நமக்கு சஜஷன் குடுக்குறாங்க நம்ம பாடி கண்டிஷன்ஸ பொறுத்து, அண்ட் நமக்கு எப்படி நம்ம பாடில அந்த விஷயங்கள்லாம் ரியாக்ட் ஆயிருக்குன்றத டிசைட் பண்ணி தான் நமக்கு அந்த மெடிசின்ஸ் நம்ம ஸ்டாப் பண்ணணுமா, பண்ணக்கூடாதா அப்படின்றத வந்து டாக்டர் தான் டிசைட் பண்ணணும். ஸோ நீங்களும் மெடிசின்ஸ் எடுக்குறீங்க, உங்களுக்கு சைட் எஃபெக்ட் வரும் அப்படின்னு பயமா இருந்துச்சு அப்படின்னா, ஆ நீங்க வந்து டாக்டர் கிட்ட போய் கேட்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பாடி ரியாக்ட் ஆகும். எனக்கு இவ்வளோதான் ரியாக்ட் ஆயிருச்சு. எனக்கு பெருசா ஒண்ணும் ரியாக்ட் ஆகல. நெறைய தூக்கம் வரும். நான் சொன்ன மாதிரி நெறைய தூக்கம் வரும். ஸோ டேப்லெட் போட்டா தான் என்னால நார்மலா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு. ஸோ அதுவும் ஒரு வகையான சைட் எஃபெக்ட்ஸ் தான். ஒரு மென்டலி நமக்குள்ள அடிக்ஷன் அது. ஸோ இவ்வளோதான். ஓகேவா? ஸோ நீங்க ஆங்ஸைட்டில இருக்கீங்க அப்டின்னா, அத ப்ராப்பரா ட்ரீட் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்களே டிசைட் பண்ணிக்காதீங்க. இது சரியாயிடுச்சு, இது எனக்கு போதும் அப்டின்ட்டு டிசைட் பண்ணாதீங்க. அஃப்கோர்ஸ் டேப்லெட்ஸ் நம்ம ரெகுலரா கன்டினியூவா லாங் பீரியட் எடுக்கக்கூடாது. பட் இருந்தாலும் நீங்க டாக்டர கேட்டு ஒன்ஸ் உங்களுக்கு இது ஸ்டாப் பண்ணணும் அப்டின்னா, அவரோட சஜஷன்ஸ் கேட்டு நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க் யூ சோ மச். இன்னொரு வீடியோல நம்ம ஒரு சூப்பரான விஷயத்தோட சந்திக்கலாம். தேங்க் யூ.